பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். விரித்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. விரித்துக்குரியவர்களே, பண்டிகை காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு யாவருக்கும் தெரியும், இன்றைக்கும் நாளைக்கும் தான் இந்த மாதத்தின் கடைசி 2 நாட்கள். இந்த கடைசி 2 நாட்களிலே எவ்வளவு அதிகமாக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியுமோ அவ்வளவு அதிகமாக நாம் நன்றி செலுத்துவோம்.
ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருப்பார். என் மகன் எனக்கு நன்றி செலுத்துகிறானா, இந்த மாதத்தில் நான் அவனுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்துள்ளேனே, எத்தனையோ முறை அவனை காப்பாற்றி இருக்கின்றேனே, அவனுக்கு வர இருந்த மாபெரும் தீங்குகளிலிருந்து அவனை விளக்கினேனே, அவனுக்கு உயிர் கொடுத்திருக்கிறேனே, வாழ்வருக்கு வழி செய்து கொடுத்திருக்கிறேனே என்று ஆண்டவர் பார்ப்பார். என் மகன் இதுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறான்னு பார்ப்பார். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே ஆசிரியத்து மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளிலே கர்த்தர் நல்ல அருமையான மழையை கட்டளிட்டிருக்கின்றார். ஆறு, ஏரி, குளங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிறது. முக்கியமாக தாமிரபரணி ஆறு அப்படியே நிரம்பி வழிகிறது. அது நிரம்பாதா என்று எத்தனையோ காலங்களாய் காத்திருந்த காலங்களெல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவரை பாருங்கள், டிட்வா புயல் என்று சொல்கிறார். அந்த புயல், இந்த புயல், ஒரு மழை முடிஞ்சவுடனே அடுத்த புயல் அனுப்புகிறார். உடனே மழையாக கொட்டுது. இது ஒரு நல்ல காலம், ஆசீர்வாதமான மழை பெய்கின்ற காலம். இதே போலவே ஆண்டவர் உங்கள் வாழ்விலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், ஊழியத்திலும், உங்களுடைய பிஸ்னஸிலும், உங்களுடைய சகல காரியங்களிலும் ஆசீர்வாதமான மழையை அவர் கட்டளையிடுவாராக. அப்படி செய்வது அவருக்கு பிரியமாக இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறையாவது மழை பெய்கிற மாதிரி உங்கள் தேவைகள்லாம் சந்திக்கப்படும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவாராக என்று நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, சங்கீதம் 18:26, புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடுகிறவனாகவும் தோன்றுவீர். நிறைய பேர் மாறுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பரிசுத்தவங்களை பார்த்தா, ஊழியக்காரங்களை பார்த்தா அவங்களுக்கு கேவலமாக இருக்கும். பல்ல கடிப்பாங்க. எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக பேசுவாங்க. அவன் விளங்காதவன், ஐயோ அவன் அவ்வளோ மோசமானவன், அவன் பொம்பளை பெருக்கி, அவன் அவ்வளோ காசை ஏமாத்திருக்கான், அவன் ஊழியத்துக்காக நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அலைவாங்க. எந்த அளவு மொட்டை லெட்டர் எழுத முடியுமோ அவ்வளோ மொட்டை லெட்டர் எழுதுவாங்க. பிறருடைய வாழ்க்கையை கெடுக்கிறதாகவே அவங்க வாழ்க்கையை வச்சுருப்பாங்க. ஆனால் கடவுள் அவங்களுக்கு புனிதராக இருக்கணும்னு நினைப்பாங்க. தன்னை அவங்க புனிதராக நினச்சிக்குவாங்க. எனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், வெற்றி மேல் வெற்றியாக இருக்கணும்னு சொல்லி பகல் கனவு காண்பாங்க. அது எப்படிங்க? இவ்வளோ ஐயக்கியத்தனம் பண்ணிட்டு கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பார்க்காமலே இருப்பார். அவர் என்ன செய்வார்? மண்டையிலே அடிப்பார், வியாதியை கொண்டு வருவார், பிரச்சனையை கொண்டு வருவார், அவமானங்களை கொண்டு வருவார், பிள்ளைகளை அடிப்பார். வாழ்க்கையில் எல்லா பக்கமும் வியாதியை கொண்டு வருவார், எல்லா பக்கமும் நெருக்கத்தை கொண்டு வருவார், ஒடுக்கத்தை கொண்டு வருவார், படுக்கையில் தள்ளுவார். அப்பவும் அவங்க நான் புனிதன், எனக்கு ஏன் கடவுளையும் புனிதனா இல்லைன்னு சொல்லி கடவுள்கிட்ட கோவப்படுவாங்க. ஆனால் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தோன்னு வைங்க, நம்ம கடவுளுக்கு பிரியமாக இருந்து ஊழியக்காரங்களை மதிச்சோன்னு வைங்க, கடவுள் நமக்கும் அப்படியே செய்வார், நமக்கு இறங்குவார், மனம் இறங்குவார். ஐயோ ஆண்டவரேன்னு கூப்பிட்டா இந்த இருக்குமா, எனக்கு கவலைப்படாது, நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை தப்பு வைப்பார். எவ்வளவு தேவைனாலும் சந்திப்பார், எவ்வளவு வழினாலும் ஒரு வழியை உண்டாக்குவார், அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நம்ம புனிதனாக இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் நமக்கு புனிதனாக இருப்பார். மாறுபாடுள்ளனா இருந்தால் அப்படியே தான் இருப்பார் என்பதை புரிஞ்சுக்கிடுங்க. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக மார்க்கு 5:25, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிகம் வருத்தப்படுகிற பொழுது, 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு அந்த வியாதியின் நிமித்தமாக அதிக சிறுமை, அதிக வெட்கம், இதை போய் வெளியே கூட சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு வியாதி. பாருங்கள், அவர் ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. ஈவு இரக்கம் இல்லாதபடிக்கு சாத்தான் இந்த வியாதியை கொடுத்து அவர்களை 12 வருடமாய் ஓட துரத்தினான். இந்த ஆஸ்பத்திரிக்கு போ, அந்த ஆஸ்பத்திரிக்கு போ என்று அவர்களை சிறுமைப்படுத்தினான், வெட்கப்படுத்தினான், அவமானப்படுத்தினான். டாக்டர்கிட்ட போனோன்னா இந்த வியாதியை சொல்லணும். எவ்வளவு வெட்கமாக அவமானமாக அவர்களுக்கு இருந்திருக்கும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த சகோதரியின் மூலமாக நாம் 3 காரியங்களை படிக்கின்றோம். முதல் காரியமாக, பிசாசானவன் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறபடியினாலே அவன் எப்பொழுதும் உங்களை வெட்கப்படுத்த வேண்டும், சிறுமைப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும், நீங்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடாது என்று அவன் ஆசைப்படுபவனாக, செயல்படுபவனாக இருக்கிறான். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அவனுக்கு எப்படியாவது நீங்கள் வெட்கப்பட்டு போகணும், கேவலப்பட்டு போகணும்னு சொல்லிட்டு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதுக்கு தான் நம்மளை நல்லா படிக்க வச்சார். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு நல்ல வேலையை கொடுத்தார், நல்ல பிஸ்னஸை கொடுத்தார், நல்ல குடும்பத்தை கொடுத்தார், சமுதாயத்தில் மரியாதையை கொடுத்தார். ஏன்னா ஆண்டவருக்கு அதுதான் சித்தம். நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பது தான் ஆண்டவருக்கு சித்தம். நீங்கள் அடிமைத்தனத்தில், எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருப்பது சித்தம் அல்ல.
நீங்கள் வனாந்திர பாதையில் அங்குமாய் அலைந்து திரிவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. இன்ப கானானுக்குள்ளே, சொந்த வீட்டிற்குள்ளே, சொந்த வாகனத்தில் யாரையும் சார்ந்து வாழாதபடி, யாரிடத்திலும் கை நீட்டி வாழாதபடி, யார் முன்பு கை கட்டி கொண்டு நீங்கள் வாழாதபடிக்கு சுயாதீனமான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு சித்தம். என் மகன் எப்பொழுதும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும் பொழுது ஆண்டவரும் தலை நிமிர்ந்து நிற்கின்றார். எனது பிள்ளை தலை நிமிர்ந்து நிற்கிறானே என்று பெருமைப்படுகிறார். ஆனால் சாத்தானோ எப்படியாவது உன்னை நான் சிறுமைப்பட வைப்பேன் என்று கங்கணம் கட்டுகிறார். உங்களுக்கு தெரியும் அல்லவா, சிம்சோன் தனி மனிதனாக நின்று பெலிஸ்தர்களை இராணுவத்தை அடித்து உடைத்து அவருடைய வலிமை எல்லாத்தையும் உடைத்து நொறுக்கி தலைநிமிர்ந்து நின்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆனால் அவரை எப்படியாவது வெட்கப்படுத்தி விட வேண்டும் என்று எதிரிகள் காத்திருந்தாங்க. ஒரு சமயம் சற்று அவர் பலகீனப்பட்ட பொழுது அவரை பிடித்து அவரை கண்களை அனசீசியாக கொடுக்காம தோண்டி எடுத்து மொட்டை அடித்து சிறைச்சாலையில் அடைத்து சங்கிலிகளை கட்டி மாவரைக்க வைத்து, அந்த நாட்களில் மத்தியில் மிஷின் இப்படி இருக்கும், சுற்றி சுற்றி வரணும். மாடு தான் அப்படி சுற்றி சுற்றி வந்து எண்ணெய் அரைக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய மாபெரும் வீரனாகிய அந்த மாபெரும் சிம்சோனை அப்படியாக மாவரைக்க வைத்து சிறுமைப்படுத்தினான், வெட்கப்படுத்தினான். சாத்தானுடைய ஒரே ஒரு நோக்கம் உங்களை வந்து வெட்கப்படுத்தணும். நீங்கள் வசிக்கிற ஊரில், வசிக்கிற தெருவில், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, உங்களை அறிந்தவர்கள் மத்தியில், அறியாதவர்கள் மத்தியில் எப்படியாவது உங்களை வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சாத்தானவன் காத்திருக்கின்றான். ஒரு சமயம் எனது கல்லூரியிலே ஒரு ஸ்டாஃப் மீட்டிங் நடந்தது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. எல்லா ஸ்டாஃபும் இருக்காங்க. டீச்சிங், நான் டீச்சிங், டயசிஸில் உள்ளவங்க, மேனேஜ்மெண்ட்டில் உள்ள அவ்வளோ பேரும் இருக்காங்க. அப்போது அந்த மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அதில் இருந்த ஒரு மேடம் அப்படியே ஓன்னு அவங்க நிதானத்தை இழந்து மென்டல் ஏதோ டென்ஷன் ஆனதுனால மென்டலாக ஓன்னு உழ விட்டாங்க. அவங்களுக்கு தன்னிலை மறந்து விட்டார்கள். அப்பொழுது எல்லாரும் பெரிய மூத்தவர்களாக வந்து அவரை அணைத்து கொண்டார்கள். அவங்கள வந்து எல்லாரும் மத்தியில் வெட்கப்படுத்த வேண்டும், சிறுமைப்படுத்த வேண்டும் என்று சாத்தான் விரும்பி அதை செய்தான். எனக்கு அது ஞாபகத்திலே இருக்குது. 20 வருடம் ஆகிவிட்டது. இன்னும் ஞாபகத்தில் எனக்கு இருக்கிறது. இதுதான் பிசாசுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்று சாத்தானவன் வகை தேடி தருகின்றான். எனவே அவனுக்கு நாம் இடம் கொடுத்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் நம்மளை பார்த்து எப்போ சிரிக்கலான்னு காத்திருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப கவனமாக இருன்னு சொல்லுவாங்க. எப்படி அங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நம்ம எப்போ விடுவோம், எப்போ சிரிக்கலான்னு காத்திருக்காங்கடா, கவனமாக இருன்னு சொல்லி அம்மா என்னை வளர்த்தாங்க. இந்த உலகமே ஒருத்தன் விழுந்த உடனே எப்போ சிரிக்கலாம் அப்படி தான் காத்திருக்குது. ஒருத்தன் நல்லா ஆயிட்டானா, ஐயோ நல்லா ஆயிட்டானான்னு சொல்லி வருத்தப்படுது, அப்படி சொல்லி பெருமூச்சு விடுது, கவலைப்படுது. அவன் நல்லா ஆயிட்டான் அப்படின்னா தாங்க முடியல. ஆனால் ஒருத்தன் விழுந்துட்டான்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரிப்பாக இருக்குது. எப்போ இவன் விழுவான்னு சொல்லி தான் இந்த உலகமே காத்திருக்கிறது. என்ன ஒரு கொடூரமான ஒரு உலகம். ஆண்டவர் தன்னுடைய சாயலிலே, தேவ சாயலில் மனிதர்களை படைத்தார். மனிதர்களோ பிசாசின் சாயலுக்கு மாறிவிட்டபடியினாலே அவர்கள் இப்படிப்பட்டபடிக்கு அடுத்தவருடைய வீழ்ச்சி எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. ஒருத்தர் விழணும்னு ஒரு எண்ணம் நமக்கு வந்துட்டாலே பிசாசு நமக்குள்ளே வந்து விட்டான், புகுந்து விட்டான் என்பதை நாம் மறக்கவே கூடாது. நல்லா இருக்கணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும், ஊழியக்காரர் நல்லா இருக்கணும், கடவுளுடைய பணியை செய்கிறவங்க நல்லா இருக்கணும். அவங்க கிறிஸ்தவர்கள் ஊழியத்துக்கு போகிறாங்க, அவங்க ஆண்டவருக்காக வாழ்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிறாங்க, அவங்க நல்லா இருக்கணும். அப்படித்தான் நம்ம நினைக்கணுமே தவிர்த்து அவங்க எப்போ நாசமாக போவாங்க, அவன் மவா எப்போ ஓடி போவான்னு பார்த்துருவோம். அப்படிப்பட்ட கேவலமான எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வந்துவிடாதபடிக்கு நாம் கவனமாக இருக்கும்படியாக நாம் இருப்போம். இன்னொருத்தர் விழுந்து விட்டார்னு சொல்லி கைத்தட்டி நம்ம சிரித்தோன்னா சாத்தா நமக்குள்ளே இருக்கிறாங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையவே கிடையாது. யார் விழுந்தாலும் அவர்களுக்காக நாம் வருத்தப்படுவோம், ஐயோ பாவமே என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்பொழுதுதான் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் என்பதற்கான அந்த அடையாளம் வெளிப்படும். இந்த லேடியை 12 வருஷமாக சாத்தான் வெட்கப்படுத்தி, சிறுமைப்படுத்தி, அவமானப்படுத்தி, தலைகுனிந்து வாழ வைத்தான். நொந்து போனார்கள், ஐயோ என்று சொல்லி அவமானத்தோடையே வாழ்ந்தார்கள். இதுதான் சாத்தானுடைய முதல் காரியமாக இருந்தது. 2வது, அவர்களை ஏழையாக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தான் நினைத்தான். அவங்களுடைய பணம் எல்லாம் டாக்டர்ஸ்க்கே போயிடுச்சு. ஒரு டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, நிறைய செலவழிச்சிருப்பாங்க, சோமாவில். அந்த டாக்டர்கிட்ட வா, அந்த ஹாஸ்பிட்டல் வா, அங்கே போய் நிறைய பேருக்கு சோமா இருக்குது பார்த்துக்க, நீ வந்தால் போதும்பாங்க. உடனே இதை விட்டு அங்கே ஓடி இருப்பாங்க. அங்கேயும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பணத்தெல்லாம் செலவழித்து
அதுவும் போச்சு. அப்புறம் அப்படி ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போய் அந்த பணமெல்லாம் போயிடுச்சு. பணத்தை வந்து எல்லாருக்கும் பணம் தேவை, டாக்டர்ஸுக்கும் பணம் தேவை தான். ஹாஸ்பிட்டலில் பணம் வாங்குறாங்கன்னா அது சரிதான். பணத்தை பெருசாக தெரியாமல் அர்ப்பணிப்போட அந்த மருத்துவம் செய்கின்ற பிணியாளிகளை பார்த்து பரிதாபப்படுகிற, எப்படியாவது அவர்களை சுகமாக்கி விட வேண்டும் என்று நினைக்கிற நல்ல டாக்டர்ஸ் எனக்கு தெரியும். சிஎம்சியில் ரோஹித் ஐயா டாக்டர்லாம் நான் மறக்கவே மாட்டோம். அவ்வளோ நல்ல டாக்டர். எவ்வளோ பேர்களை நான் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறேன். நல்ல உண்மையான டாக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் ஜெயந்தி நாசிரியத்தை சார்ந்தவங்க திருநெல்வேலியில் ரஃபேல் கிளினிக் வச்சுருக்காங்க. எவ்வளோ நல்ல டாக்டர்மா அவங்கெல்லாம் மக்கள் சுகமாகணுங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்படுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நான் சொல்கிறேன், அந்த கொரோனா டைமில் ரொம்ப ஒரு வேதனையான அனுபவம் கிடைத்தது. அம்மாவுக்கு எனக்கு முதல்ல ஊழியத்து வெளியே போய் கொரோனா வந்துச்சு. ஒரு அக்காமாட்ட பரவிச்சு. ஏசபக்கத்தில் எல்லோரும் உடனே ஒரு வாரத்துக்குள்ளே சரியாயிடுச்சு. கடைசியில் அம்மாவுக்கு போச்சு. அவங்க வயசானவங்க. இருமி நெஞ்சை வலிச்சு கடைசியில் ரொம்ப முடியலடா, என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்னா. அந்த நேரத்தில் கொரோனாவோடு அம்மா கூப்பிட்டு போனால் மனுஷங்களாகவே மதிக்கலை. அந்த வாசலில் நிற்கிறவங்க போங்க கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் சேர்ப்போன்னு சிரித்தாங்க. ஒரு மனித நேயமே அப்போ இல்லை. அப்போ கடைசியில் ஒரு ஆஸ்பத்திரியில் உடனே சேர்த்துக்கிறோன்னு சொல்லி சேர்த்தாங்க. சேர்க்கும் போதே ஒரு 1.5 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க. டெய்லி 1 லட்ச ரூபா பில் போடுவாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒன்றும் செய்யலை. உள்ளே கொண்டு போய் ரெம்டெசிவிர்னு ஒரு இன்ஜெக்ஷன் உண்டு, அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ. வெளியே வாங்கினா அப்போ 3000 ரூபா இருந்துச்சு. அது ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க. வேறு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. உள்ளே யாரும் வரக்கூடாது ஒரு பயங்கரமான ஜோன் அப்படிம்பாங்க. உள்ளே ஒன்றும் இல்லை. உள்ள டாக்டர்ஸும் நர்ஸஸும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த ரெம்டெசிவிர் வந்து ஃப்ரீயாக வந்துருச்சு. ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு எவ்வளோ காசாக வந்துருக்குன்னா இதுக்கு பில்லு 1 லட்ச ரூபா. ஐயோ, அந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ பேர் இப்படி 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா பில்லு கொடுத்து கடைசியில் டெட் பாடியாக போனாங்க. அதற்கு கண்ணால் பார்த்தேன். ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த கொரோனா காலத்தில் வந்து மக்கள்கிட்ட இருந்து காசு பிடுங்கினாங்க. நான் இது விளங்காது சாமி அப்படின்னு சொல்லிட்டு உடனே கர்த்தருடைய நடத்தல அம்மாவை அங்கேருந்து ஜிஹெச்சு கூப்பிட்டு போய் அம்மா பிழைச்சிக்கிட்டாங்க. கர்த்தருக்கு கோடி சோதனை உண்டாகட்டும். அந்த முடிவு வந்து எடுக்கலைன்னா அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்கும். கடவுள் காப்பாற்றினார். பிரியத்துக்குரியவர்களே, மருத்துவர்கள் வந்து ஒரு சில மருத்துவமனைகள் அப்படி இந்த கொரோனா காலத்தில் காசை பிடுங்கினாங்க, ஸ்டக் பண்ணி எடுத்தாங்க. ஈவிரக்கம் இல்லாமலே இருந்தாங்க. அப்படி இன்றைக்கி பணத்தை பிடுங்குறல உயிரையாவது கொடுத்தானே, அதையும் சரியாக செய்யலை. அதுதான் வேதனை. இப்போ அதை பற்றி நான் பேசுகிறதுக்கு வரலை. எதுக்கு சொல்கிறேன்னா, சில மருத்துவர்கள் சில மருத்துவமனைகள் இப்படியாக பணத்தை பிடுங்குகின்றன. அதில் இந்த அம்மாவும் மாட்டிக்கிறாங்க. அவங்க 12 வருஷமாக ஹாஸ்பிட்டல் ஓடி பணம்லாம் போச்சு. வியாதி என்பதை சாத்தான் கொண்டு வருவதே பணத்தை பிடுங்குவதற்காகத்தான். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணமெல்லாம் நம்மை விட்டு அப்படி கண்ணுக்கு முன்னால் போங்க அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க, போங்க. இன்றைக்கி 10,000 ரூமுக்கு வாடகை இவ்வளவு செலவாயிருக்கு. 1 லட்ச ரூபா கட்டிட்டீங்களா, 2 லட்ச ரூபா கட்டிட்டீங்களா, சரி டிஸ்சார்ஜ் ஆகலாம், 15 லட்ச ரூபாயை கட்டுங்க. பணத்தை அப்படி ஹாஸ்பிட்டல் பிடுங்கும், வியாதி பிடுங்கும், ட்ரீட்மெண்ட் பிடுங்கும். அப்போது நமக்கு வேதனையாக இருக்கும். ஐயோ, நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணமே எல்லாம் போயிடுச்சு. இந்த கிட்னி ஃபெயிலியரு, கேன்சருக்கு, அந்த கீமோ எல்லாம் வாழ்நாள் முழுக்க செலவாகிட்டே இருக்கும். அந்த பணம் மாதந்தோறும் 1 லட்சம் 2 லட்சம் போயிட்டே இருக்கும். காசை பிடுங்கிக்கிட்டே இருக்கும் அந்த வியாதி. சாத்தான் தந்திரமுள்ளவனாக இருந்தபடியினாலே மனிதர்களை ஏழையாக்குவதற்கும் அவருடைய பணத்தை வீணாக்குவதற்கும் சரியான வழி வியாதி என்பதை கண்டுபிடித்து ஏராளமான மக்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கூட அவன் வியாதிகளை கொண்டு வருபவனாக இருக்கிறான். ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாலே 5 லட்சம் 10 லட்சம். பைபாஸ் சர்ஜரியாக இருக்கட்டும், இல்லைன்னா எத்தனையோ சர்ஜரி இருக்குது. பிரெயினில் சர்ஜரி, வயிற்றில் சர்ஜரி, முதுகில் சர்ஜரி பண்ணுற டாக்டர்ஸ் தான் அதிக காசு. அது அவர்களுக்கு பெருமையாக இருக்கலாம். ஆனால் பிரியத்துக்குரியவர்களை ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த மக்கள் எவ்வளவு கண்ணீரோடு கூட அந்த பணத்தை கொடுப்பார்கள். ஒரு மனிதனை ஏழையாக்கணும் சாத்தான் முடிவு பண்ணான்னா, அவன் அனுமதி பெற்றான வியாதியை கண்டிப்பாக கொண்டு வந்துடுவான். அந்த வியாதிக்கு பணம் செலவாகிட்டே இருக்கும். அந்த இன்சூரன்ஸ், இந்த இன்சூரன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் இன்சூரன்ஸே நாங்கள் அவைல் பண்ணதே கிடையாது. எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை எல்லாம் போட்டு எவ்வளவோ பணம் எனது குடும்பத்தில் என் சகோதரி வியாதிப்பட்ட பொழுது ஆயிற்று. அதை நாங்கள் மறக்கவே முடியாது. எத்தனை லட்ச ரூபாய்களை நாங்கள் இழந்தோம். பிரியத்துக்குரியவர்களே, இதுதான் சாத்தானுடைய தந்திரமாக இருக்குது. பணக்காரர்களை ஏழையாக்க வேண்டும் என்றால், தேவனுடைய பிள்ளைகளிலிருந்து பணம் பிடுங்க வேண்டும் என்றால், அதற்கு சரியான வழி வியாதி என்பதை சாத்தான் அறிந்து எப்படியாவது நம்மகிட்ட காசை பிடுங்கணும்னு அவன் செய்கிறான். நகையை விற்று
ஹாஸ்பிட்டலில் பில் கட்டுறாங்க, ஓடி ஓடி போய் கடனை வாங்கி என்னெல்லாமோ பண்ணி எல்லா சொத்துக்கள்லாம் போய் ரோட்டில் நிற்கிறாங்க. ஐயோ பாவம், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரவே கூடாது. ஆண்டவரே, வியாதி யாருக்குமே வரக்கூடாது. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலில் மாதக்கணக்கில் தங்குற அனுபவம் யாருக்குமே வரக்கூடாது. விபத்து யாருக்குமே வந்துடக்கூடாது. ஒரு சனப்பொழுதில் ஐயோ உயிர் போயிடும். ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு இழுத்துட்ருப்பாங்க, சொந்தக்காரங்களாம் கதறுவாங்க. ஆண்டவா, யாருக்குமே விபத்து வரக்கூடாது என்று நான் பிரார்த்திக்கின்றேன். இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரமாக இருக்கிறது. இதுதான் சாத்தானுடைய நோக்கம். ஒன்று, உங்களை சிறுமைப்படுத்தணும், கேவலப்படுத்தணும். ரெண்டாவது, உங்களை ஏழையாக்க வேண்டும். மூன்றாவது, உங்களை தனிமைப்படுத்த வேண்டும். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். அதுதான் இந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். இங்கே ஏசப்பா வந்திருக்காங்க, அன்னைக்கு பார்க்க போகிறாங்க, தொட போகிறாங்க, விடுதலை கிடைக்க போகுது. இந்த அம்மாவுடைய வாழ்க்கையும் மாறப்போகுது. ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு துணையாக அவங்க அப்பா இருந்தாங்களா, அம்மா இருந்தாங்களா, அண்ணன் இருந்தானா, தம்பி இருந்தானா, அக்கா இருந்தாலா, தங்கச்சி இருந்தாலா, கணவன் இருந்தாலா, பிள்ளைகள் இருந்தாங்களா? யாரும் இல்லை. தனிமையிலே அவங்க போய் நிற்கிறாங்க. நான் போய் எப்படியாவது ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை உங்களை நான் தொடுவேன் என்று அவங்க நினைக்கும் பொழுது அவர்களுக்கு, நான் கூப்பிட்டு போகிறேம்மா உன்னைய, என் பின்னாலே வா, எனக்கு அவரை தெரியும், பீட்டர் எனக்கு தெரியும், நான் வேணா பேசட்டுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, தூக்கிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லை. வியாதி அந்த சகோதரியை தனிமைப்படுத்தி விட்டது. எல்லாரும் போயிட்டாங்க. தனிமையிலே கிடந்தாள். என்னோடு கூட நேசரத்தில் இன்ஜினியரிங் காலையில் பணிபுரிந்த அன்பு சகோதரன் அருள் கல்யாணம் ஆகி 26வது நாள் புது மாப்பிள்ளையாக இருந்தபொழுது திருநெல்வேலியிலிருந்து நைட்டு புறப்பட்டு 9 மணிக்கு புறப்பட்டு நாசிரியத்துக்கு வரும்பொழுது ஒரு விபத்தை சந்தித்து கீழே விழுந்து முதுகெலும்பு உடைந்து 15 வருடத்துக்கும் அதிகமான காலங்கள் அவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. இடுப்பு கீழே வேலை செய்யாது. ஐயோ, அருள் நிலைமை யாருக்குமே இந்த உலகத்தில் வரவே கூடாது. இப்போ பேக்குளம் ஹாஸ்பிட்டலில் பெரிய மனதில் அவங்க வச்சுருக்காங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் போய் பார்ப்பேன். எவ்வளவு ஓடி இருந்த அருள். நேசரத்து காலேஜில் ஸ்டாஃபுக்கு 100 மீட்டர்ஸ் வைக்கும்போது வருஷம் அருள் தான் ஃபஸ்ட்டு வருவாப்பில். இப்போ படுத்த படுக்கையாக இருக்கார். வீல் சேரில் தான் எங்கேயோ வெளியே வரணும். மோஷன் போகிறது, யூரின் போகிறதுலாம் கண்ட்ரோலே கிடையாது, தெரியவே தெரியாது. அந்த ஒரு விபத்து அந்த வாலிபனுடைய வாழ்க்கையை சீரழித்தது. அதோடு கூட கல்யாணமான மனைவி போயிட்டாங்க, சொந்த பந்தங்கள்லாம் போயிடுச்சு, எடுத்து வளர்த்தவங்கலாம் போயிட்டாங்க, அம்மா அப்பா ஏற்கனவே கிடையாது. யாரையும் குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அந்த வியாதியோட நிலைமையை பார்த்து இவனால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அதுதான் உலகம். சொந்த பந்தங்கள் எல்லாம் ஓடிவிடும். பெரியத்துக்குரியவர்களே, நம்மை தனிமைப்படுத்த வேண்டும். சிம்சோன் தனியாக மாவரைத்தார் என்பதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இதுபோல் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர்கள் தனிமையில் நின்று பாடுகளை அனுபவிக்கின்றார்கள். ஆஸ்பத்திரியில் கூட இருக்கிறதுக்கு யாரும் கிடையாது. மருந்து மாத்திரை போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் யாருமே இல்லை. அவங்களுக்கு இந்த பேஷண்ட்டுக்கு அட்டெண்டர் யாருன்னு கேட்பாங்க. இந்த பேஷண்ட்டுக்கு அட்டெண்டரே கிடையாது, தனிமையில் தான் இருக்கார். இன்னும் கொடுமை என்னவென்றால் சாப்பாடு ஊட்டி விடுறது கூட யாரும் கிடையாது. டாய்லெட்டு கூட்டு போனால் கூட யாரும் கிடையாது. அப்படிலாம் எத்தனை பேர் இருக்காங்க. அன்றைக்கு கேள்விப்பட்டேன், ஒரு தாயார் அவர்களை பிள்ளைகளே ஆஸ்பத்திரியில், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் உடம்பு செல்ல பாருங்கன்னு சொல்லி போட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு சோமாயிடுச்சு. அப்பவும் அவங்க சொல்கிறாங்க, நான் ஆஸ்பத்திரி விட்டு போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? இன்னும் பார்க்குறதுக்கு யாருமே இல்லையே. அதோட இந்த ஆஸ்பத்திரியிலே நான் பிணியாளியாகவே இருக்கேன். அப்போது மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டலில் என்ன மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுது, உங்களுக்கு சோமாயிட்டுனா நீங்கள் போய்த்தானே அவனை எப்படி இங்கே இருக்க முடியும்? இல்லையா, என்னை அனுப்பிடாதீங்க, என்னை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் செய்திகளை காண்கிறோம். கடைசி காலமாகிவிட்டது. உங்களை தனிமைப்படுத்த வேண்டும். கடன்காரராக ஆயிட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் நண்பர்லாம் கிட்டே வர மாட்டாங்க. நீங்கள் பணக்காராக இருக்கும்போது 1000 நண்பர்கள் உங்களை தேடி வந்து வாசலில் கிடப்பாங்க. நீங்கள் போடுற சாப்பாடை ஓடி வந்து சாப்பிடுவாங்க. காஃபி வாங்கி கொடுப்பீங்க, நீங்கள் கூட போனால் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். நீங்கள் கடன்காரராக ஆகிட்டீங்க, எல்லாம் உங்களோட சொத்துக்கள்லாம் போயிடுச்சு, பணம் போயிடுச்சுன்னா யாரை தேடினாலும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒருத்தரும் உங்கள்கிட்ட வரவே மாட்டாங்க. டே போனால் காசு கேட்பான், கடன் கேட்பான், ஓட்டம் விடுறான்னு சொல்லி எல்லோரும் ஓடிடுவாங்க. இந்த உலகத்தில் இப்போ வியாதி வந்து விட்டாலும் யாரும் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி பணம் போயிடுச்சு, வேலை போயிடுச்சு, இந்த காசு இல்லை, காசு கேட்பான்னு தெரிஞ்சாலும் யாருமே வராமல், எவ்வளோ நெருங்கின சொந்தனாலும் ஓடிடும். பிரியத்துக்குரியவர்களே, எத்தனை பேர்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண்கின்றோம் அல்லவா? எவ்வளவோ மக்களெல்லாம் இப்படியாக போயிடுறாங்க. மார்த்தாண்டத்தில் டாக்டர் சாலமன் இருக்காங்க, சாலமன் ஐயா இருக்காங்க, வில்லியம்ஸ் ஹாஸ்பிட்டலில் நல்ல டாக்டர். அவங்க ஹாஸ்பிட்டலில் 30 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. 100 பெட்லாம் இருக்குது. நம்முடைய ஊழியத்தை உண்மையாக நேசிக்கிற ஒரு மகன்.
மார்த்தாண்ட ஊழியத்தை எத்தனை வருஷமாக தாங்குறாங்க. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகள், 2 பேரும் டாக்டராக இருக்காங்க. அவங்க ஒரு தாழ்மை உள்ள ஒரு மனுஷன். நான் போனால் எஞ்சி நிற்பாங்க. முட்டைக்கால் போனால் முட்டைக்கால் போட்டு தான் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நான் போனால் கூடவே வாசலேருந்து வரவேற்று கூடவே வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஜெபித்து கூடவே என்னை காரில் ஏற்றி விட்டு தான் அவங்க சோத்திரம் போட்டு தான் அனுப்புவாங்க. அப்படி டாக்டர்ஸும் உலகத்தில் இருக்காங்க. நல்ல டாக்டர்ஸும் இல்லாமல் இல்லை, நான் சொல்லல. அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம சில நேரங்களில் இந்த முக்கியமாக காசு இல்லாதவங்க, வேலை இல்லாதவங்க, வீடு இல்லாதவங்க, வியாதிப்பட்டவங்களை எல்லாரும் விட்டு ஓடிடுவாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இந்த பொல்லாத உலகத்தில் நாம் வாழ்கிறோம். கர்த்தர் தான் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். கர்த்தர் தான் நம்மை நடத்த வேண்டும். இவங்க இப்படி 3மே அதாவது அவங்க அவமானப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏழை ஆகிட்டாங்க, காசு இல்லை, தனிமையில் இருக்காங்க. அப்போ இயேசு வந்தோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? 27, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி தொட்டு சொஸ்தமானாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் அவங்க போய் இயேசப்படைய வஸ்திரத்தை தொடுறாங்க. தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்குன்னு விசுவாசிக்கிறாங்க. அந்த ஏழையுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். 12 வருடத்தில் எங்குமே கிடைக்காத ஒரு சுகம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. உடனே அவங்களுடைய வியாதியெல்லாம் அவங்கள விட்டு போயிடுச்சான். எந்த மருந்து, மாத்திரை, ஊசி, ஈசி, ட்ரிப்ஸ் எதுவுமே கிடையாது. க்ஷணப்பொழுதில் ஏசப்பா தொட்ட உடனே ஒரு வல்லமை வருது, அவ்வளோதான், அந்த வியாதி இல்லாமல் போயிடுச்சு. அப்படி என்றால் வியாதியிலிருந்து கர்த்தர் எவ்வளவு அற்புதமாய் விடுதலை கொடுக்க வல்லவர். இயேசு என்கிற நாமத்தில் எவ்வளோ ஒரு விடுதலை இருக்கிறது என்பதை முதலாவது நீங்கள் உணர வேண்டும். மருத்துவத்தினால் கைவிடப்பட்டனாலே நடுங்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கல, அங்கே போய் கேட்கலன்னு பயப்படுறாங்க. ஏங்க ஏசப்பாவால் குணமாக்க முடியாதா? என்ன வியாதியாக இருந்தாலும் ஒரு க்ஷணப்பொழுதில் ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இலவசமாக இயேசு விடுதலை கொடுப்பார் என்பதுதான் இந்த நாளின் செய்தி. இலவசமாக இயேசு விடுதலை கொடுப்பார். நான் டாக்டர் சாலமன் ஐயாவை சொல்லுவேன், உங்கள் ஹாஸ்பிட்டலில் யார் வந்தாலும் அவன் கால் வச்சவனே சுகமாகணும், நீ தொட்ட உடனே சுகமாகணும், உங்கள் ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்தாலே சுகம் நினைக்கணும் சாலமன் ஐயா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் ரொம்ப நான் நேசிக்கிறேன். அவர்கள் அப்படி ஊழியத்தில் அவ்வளவு நேசமானவர்கள், பல வருஷமாக இருக்கிறாங்க. நாமும் கூட அப்படியே பிரியத்துக்குரியவர்களே, இயேசு நாமத்தை சொன்னாலே நமக்கு சுகம். ஹாஸ்பிட்டல் போக பணம் இல்லையா, தனிமையில் இருக்கீங்களா, எல்லோரும் உங்களை கண்டு ஓடுறாங்களா, பரவாயில்லை, இயேசுன்னு சொல்லுங்கள் சுகம், இயேசுன்னு சொல்லுங்கள் சொத்துக்கள், பத்துக்கள், பணம் எல்லாம் பெருகிவிடும். சொந்த வீடு, மாட, மாளிகை எல்லாம் வரும். இயேசுன்னு சொல்லிகிட்டே இருங்க. அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதீங்க. என்ன நிலைமையில் நீங்கள் இன்றைக்கி இருந்தாலும், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், படுத்த படுக்கையில் இருந்தாலும் இயேசுவை கூப்பிடுங்கள். அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்போ பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. என் தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, இந்த வியாதி இந்த சகோதரியை தனிமைப்படுத்தியது போல், ஏழையாக்கியது போல், அவமானப்படுத்தியது போல் இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டு ஆண்டவரை அவமானப்படுத்தப்பட்டு ஏழையாக்கப்பட்டு கைவிடப்பட்ட நம்ம நினைக்கிற எத்தனையோ பிஸ்னஸ் மேன், எத்தனையோ குடும்பஸ்தர்கள், எத்தனையோ ஆண்டவர் வாலிபர்கள், எத்தனையோ வியாதியஸ்தர்கள் இன்றைக்கி நீங்கள் கணக்கு முன்னால் நிற்கிறாங்க. பிஸ்னஸ் இழந்து போயிட்டதுனால, சொத்துக்களை இழந்து போயிட்டதுனால, மரியாதை இழந்து போயிட்டதுனால அவனை கண்டு நண்பர்லாம் ஓடுறாங்க. காசு கேட்டுருவானோன்னு சிலவங்கள்லாம் ஓடுறாங்க. இறைவா, நீங்களே எப்படியாவது உதவி செய்யுங்க, நீங்களே எப்படியாவது அவர்களை பலப்படுத்துங்க, நீங்களே அவர்களை ஸ்திரப்படுத்துங்க. ஒரு நிமிடம் தான் இயேசுன்னு சொன்னால் போதும். எல்லா வியாதியும் நீங்கிரும், எல்லா வறுமையும் நீங்கிரும், எல்லா அவமானமும் நீங்கிரும், எல்லா தனிமையும் நீங்கிரும். யோபை விட்டு எல்லாரும் போனாங்க. பணக்காராக நீங்கள் ஆக்கின உடனே எல்லா சொந்த பந்தங்களும் மறுபடியும் சேர்ந்தாங்க. இறைவா, நம்முடைய பிள்ளைகளுக்கு இழந்து போனதை கொடுத்து சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இறைமகனே, அப்படியே ராஜா, எந்த வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது ஜெபிக்கிற பொழுது அவளை விட்டு நீங்கணும். நீங்கள் தான் பரம மருத்துவர், சீஃப் டாக்டர். ஒரு செகண்டு தான் எல்லா வியாதியும் மாறிடும். சுகமாக்கப்பட முடியாத வியாதி என்று ஒன்று உம்மிடத்தில் இல்லவே இல்லை, இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எந்த வியாதியாக இருந்தாலும், மருந்தே இல்லைன்னு மக்கள் சொன்னாலும் நீங்கள் மருந்து கொடுத்து ஒரு நிமிஷத்தில் சுகமாக்கிடுவீங்க. நன்றி. சாப்பிட முடியல, தூங்க முடியல, நடக்க முடியல, வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியலன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்து இயலாமையை நீக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தனிமையை நீக்குங்க. நீண்ட காலமாய் குழந்தைக்காக திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க.
பணம் இல்லாமல் யாராலே வாழ முடியும்? எல்லோருக்கும் பணம் தேவை. எல்லா பணத்தையும் சாத்தான் பிடுங்கிக்கிட்டான். அவன் பிடுங்கின பணத்தை திரும்ப கொடுக்க முடியாது, பல மடங்கு கொடுக்க முடியாது. ஜெபிக்கிறோம். ஈசாக்கு விதைத்தது 100 மடங்கு அறுக்க உதவி செய்த கர்த்தர். உடைய பிள்ளைகள் பிஸ்னஸ் படிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறத 100 மடங்கு 1000 மடங்கு 1,00,000 மடங்கு திரும்ப அறுக்க உடனடியாக அறுக்க உதவி செய்யுங்க. காத்திரத்தில் நோய் முடியட்டும். வாலிபத்தின் பாவங்கள், போதை, செல்ஃபோன், பைக் அடிமைத்தனங்களது விடுதலை தாரும். வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதவர் 2 கையில் ஏந்தி கொள்ளும். திருமணம் உடைந்து போனவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், விபத்துகளை சந்தித்தவர்கள், படுத்த படுக்கையாக இருக்கிற எல்லோருக்கும் உதவி செய்யுங்க. செயல்படாத அவையங்கள் செயல்படட்டும், மறுபடியும் எழும்பட்டும், சந்தோஷமான காலங்கள் உருவாகட்டும். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் இந்திய தாய்த்து நாட்டை ஆசீர்வதி. ஆண்டவரே, அனைத்து மக்களையும், அனைத்து விசுவாச பிள்ளைகளையும், ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதி. நான் ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்க அறிமுகப்படுத்துகிறேன். அத்தனை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த நாளிலே ஆண்டவரை தோத்திரம் ஐயா தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்குது. ஜெபத்தை கேட்டு ஜெபித்த அத்தனை பேருக்கு ஆறுதலை தார், சுகத்தை தார், சமாதானத்தை தார், அற்புதம் செய்யும். உமக்கு எல்லா துதிக்கிறமே மீன் செலுத்துகிறோம். அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் சேர்வதற்கு அநேக இடங்கள் உண்டே, அநேகர் அழைத்து கொண்டு வார். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிலே அநிர்ணயிக்கமில்லாத பிரசன்னம் நம் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.